அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானோட 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழ்கிற திருச்செந்தூரில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பற்றின சில சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முருகப்பெருமானோட படை வீடுகள் எல்லாமே மலையில் இருக்கிற இந்த திருத்தலம் மட்டும் கடல்கிட்ட இருக்கிறதே தனிச்சிறப்பு. மேலும் இந்த திருக்கோயில் ஆதி காலங்களிலிருந்து சந்தனமலையில் ஒரு பகுதியாக இருந்திருக்கு. இந்த திருத்தலம் இந்த மனத்திறனால புனிதமாக கருதப்பட்டு வணங்கப்படும் ஒரு சிறந்த தலம். முருகப்பெருமானோட மற்ற கோயில் மலை உச்சிகளை போன்று உயரமான இடத்துல இருக்கு. பாண்டியரும் சேரரும் அவரது ஆட்சியாளர்களும் பக்தி கொண்டவர்களும் இந்த கோயிலை மேம்படுத்தினாங்க. மகாராஜா மார்த்தாண்டவர்மா 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு முதலாக ஒவ்வொரு நாள் காலையிலையும் உதய மார்த்தாண்ட கட்டளையை வழங்கினார். மற்றவர்கள் அன்றைய 9 கால ஆராதனையை பின்பற்றினாங்க. காலப்போக்கில் கடல் மற்றும் அதன் உப்பு நிறைந்த காற்றின் விளைவாக அசல் கட்டுமானத்தில் முதலில் பயன்படுத்த தாழ்வான மணல்கற்கள் சரிய தொடங்குச்சு. அப்போது ஒரு உன்னத சாது மௌனசாமி கற்கள் சிறந்த நிலையை இருக்கிறத கண்டார். அவர் உடனடியாக புனரைப்பும் மேற்கொண்டார். மேலும் மூவர் காசி சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள், தேசிகமூர்த்தி சுவாமிகள் அவரை பின்தொடர்ந்தாங்க. 72 ஆண்டுகள் திருப்பணி தொடர்ந்து 3 பிரகாரங்கள் கொண்ட வெள்ளை மணல் கல் கட்டமைப்பின் ஒவ்வொரு பகுதியும் அகற்றி அழியாத கருங்கற்களால் புதிதாக மீண்டும் கட்டப்பட்டது. திருப்பணியின் போது சாதுக்கள் வறுமையில் வாடின போதிலும் எல்லா நேரங்களிலும் நிலைத்து நிற்கும் முருகன் கோவிலை கட்டினர். மேலும் அனைத்து சன்னதிகளும் புதிதாக கட்டப்பட்டது. திருப்பணி நிறைவு செய்யப்பட்டு 1941 குடமுழுக்கு நடைபெற்றது. 9 தலங்களை கொண்ட கோபுரம் மணல் கல் பாறையின் முனையில் கட்டப்பட்ட ஒரு நிலையான அடையாளம் ஆகும். முன்பொரு காலத்தில் 2 வெவ்வேறு முனிவர்கள் குழு இருப்பது வேதங்கள்லேருந்து கண்டறிஞ்சிருக்கப்பட்டிருக்கு. அதில் ஒருவர் தேவர், மற்றவங்க அசுரர் என்றும் அழைக்கப்பட்டாங்க. அசுரர்கள் குழு தேவர்களுக்கு எதிராக பல தொல்லைகளை செஞ்சு வந்தாங்க. தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த முக்கிய அசுரர் யாருன்னா சூரபத்மன். இந்த சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிஞ்சு வரம் பெற்றவர். எனவே தேவர்கள் சூரபத்மன் தமக்கு இழைத்த அநீதிகளை முறையிட்டு அவனை அழிக்க சிவபெருமானை வேண்டாங்க. சிவபெருமான் தேவர்களோட பிரார்த்தனையை ஏற்றுக்கிட்டாரு. தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அசுர வம்ச சூரபத்மனை அழிக்க சிவபெருமான் தனது 3வது கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் இருந்து முருகப்பெருமான் அவதரிக்க செய்தார். குழந்தையான முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் சீரும் சிறப்பமாக வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் தேவர்களோட வேண்டுதல் படி சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமானுக்கு உத்தரவிட்டார். முருகப்பெருமானோட கட்டளை ஏற்று சூரபத்மன் அழிக்க முருகன் திருச்செந்தூருக்கு வரார். அப்போ தேவர்களோட குரு வியாழ பகவான் முருகப்பெருமான் அருளாசி பெற்ற தவத்தில் இருந்தார். முருகப்பெருமானும் அவருக்கு தரிசனம் தந்து அருளளித்துவிட்டு திருச்செந்தூரை படைவீடாக கொண்டு தனது படையுடன் தங்கி சூரபத்மனை அழிக்க வியூகம் வகுத்தார். அசுரர்களோட வரலாற்றை அவர் வியாழ பகவான்கிட்ட இருந்து அறிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு பின்னாடி முருகப்பெருமான் தனது நவ வீரர்களில் ஒருவரான வீரபாகுவை சூரபத்மன் கிட்ட தூதுவனை அனுப்பி தேவர்களுக்கு கொடுக்கும் தொல்லையை நிறுத்தணும் அப்படின்னு தகவல் தெரிவித்தார். முருகப்பெருமான் சமாதான கோரிக்கையை சூரபத்மன் ஏற்கவே இல்லை. கடைசியாக முருகப்பெருமான் சூரபத்மன் மீது போர் தொடுத்து முருகப்பெருமானுடன் வரம் பெற்ற மாமரமாக உருமாறிய சூரபத்மனை வதம் செய்யாமல் அவனது ஆணவத்தை அழித்து சேவர் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுள் ஆட்கொண்டு வைத்து கொண்டார். அதனால் முருகப்பெருமான் சேவர்கொடியோன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த நிகழ்வுக்கு பிறகு வியாழ பகவான் முருகப்பெருமானை திருச்செந்தூரில் தங்கி அருள் புரியும்படி வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் வியாழ பகவான் உத்தரவின்படி விஸ்வகர்மா இந்த கோயிலை கட்டினார். சூரபத்மனை அழைத்ததில் முருகப்பெருமான் வெற்றியின் காரணமாக முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறார். பிற்காலத்தில் இந்த பெயர் செந்தில்நாதனும் இந்த இடம் ஜெயந்திபுரம் அப்படின்னா ஜெயந்தினா வெற்றி அப்படின்னு அழைக்கப்பட்டது. பின்னாடி காலப்போக்கில் மருவி திருச்செந்தூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இதற்கு திருசீரளவாய் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. கோயில் முழுவதுமே கடலில் பாய்மரம் மிதந்து போகிறது மாதிரியான காட்சி அழகாக இருக்குது. திருச்செந்தூர் அப்படின்னாலே செழிப்பான நகரம் அப்படின்னு ஒரு பொருள். தமிழ் இலக்கியங்களில் திருசீரளைவாய், செந்தில் மாநகரம் அப்படின்னும் திருச்செந்தூர்னும், சமஸ்கிருத நூல்களில் ஜெயந்திபுரம், சிந்துபுரம் அப்படின்னும், பிற்கால பாண்டியர்களோட கல்வெட்டுகளில் திருப்புவன மகாதேவி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னும், திருப்புகழில் திருச்செந்தூர் அப்படின்னும் பல்வேறு பெயரில் நம்ம அறியப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை கிட்ட இருக்கிற இந்த கோயில் சென்னையிலேருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது.
சங்க இலக்கியங்கள்லையும் சிலப்பதிகாரத்துலேயும் இந்த கோயில் பற்றின குறிப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 2000லேருந்து 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுது. 157 அடி உயரம் கொண்ட இந்த கோயிலோட கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக இருக்குது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செஞ்சார். இந்த கோலத்திலேயே முருகன் வலக்கையில் தாமர மலரோட அருளுறார். தலையில் சிவயோகி போல ஜடாமுகுடமும் தரித்திருக்கிறார். இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்குது. இவருக்கு முதல் தீபாதரணை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாதரணை நடக்கும். சண்முக சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்குது. இந்த 2 லிங்கங்களும் இருட்டில் இருக்கிறதுனால தீபாராதனையை ஒளியில் மட்டுமே நம்ம பார்க்க முடியும். பஞ்சலிங்க தரிசனம். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்குது. ராஜகோபுரம். திருச்செந்தூரில் முருகன் சன்னதி மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் தலத்தில் கடலில் பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில் தான் இருக்குது. ஆனால் இந்த பகுதியில் கடல் இருக்கிறதுனால மேற்கில் கோபுரம் இருக்குது. திருவிழான்னு பார்த்தோன்னா பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்த சஷ்டி அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இங்கே இருக்கும். திருச்செந்தூரில் கந்த சஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம் 7வது நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவைன்னு 12 நாள் கொண்டாடப்படுது. தமிழ் இலக்கியத்தில் திருச்செந்தூர் அலைவாய், சீரலைவாய் அப்படிங்கிற பேரில் இருக்குது. தொல்காப்பியத்தில் முருகன் தீம்புனல் அலைவாய் அப்படின்னும், புறநானூரில் வெண்டலை புணரி இலைக்குஞ் செந்தில் நெடுவேல் நிலையிய காமர் வியந்துரை அப்படின்னும், அகநானூரில் திருமணி விளக்கினாலை வாய்ச்செரு அப்படின்னும், திருமுருகாற்றுப்படையில் உலகம் புகழ்ந்த ஓங்குயிர் விழுசீர் அலைவாய் அப்படின்னும், சிலப்பதிகாரத்தில் சீர்கெழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் அப்படின்னும் குறிப்பிடப்படுது. அருணகிரிநாதர் அவரோட பாட்டில் அந்தன்மறை வேள்வி காவற்கார செந்தமிழ் சொல்பாவின் மாலைக்கார அண்டரூபக்கார சேவற்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேய கார குன்றுருவ ஏவும் வேலைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலான சிந்திரமின் மேவு போக கார விந்தை குர மாது வேலை கார செஞ்சொலடி யார்கள் வார கார எதிரான செஞ்சமரை மாயு மாய காதுரங்கரண சூர சூறைக்கார செந்திநகர் வாழு மாண்மைக்கார பெருமாளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவார பதிகத்தில் அப்பர் பாடல் ஒன்று வருது. கள்ளி முதிக்காட்டில் ஆடிக்கண்டாய் காலனையும் மகாலார் கடந்தான் கண்டாய் புள்ளியுழை மானின் தோளான் கண்டாய் புலியுரைசேர் ஆடை புனிதன் கண்டாய் வெள்ளிமிளிர் பிறைமுடிமேர் சூடிக் கண்டாய் வெனிற்றான் கண்டாய் நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய் மறை காட்டுரையும் மணாளன் தானே அப்படின்னு அப்பர் சொல்லியிருக்காரு. திருச்செந்தூர் திறந்துருக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும்.